வணக்கம் ஓவியா. அதாவது சென்னையில் இருந்து இன்று காலை 6 மணிக்கு ஹைதராபாத் செல்லும் ஸ்பைஸ்ஜெட் தனியார் பயணிகள் விமானம் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு தயாரானது. விமானத்தில் 74 பயணிகள், 5 விமான ஊழியர்கள் உட்பட 79 பேர் ஏறி அமர்ந்து விட்டனர். விமானம் ஓடுபாதையில் ஓடத் தொடங்கிய போது விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டுபிடித்தார். இந்த நிலையில் விமானம் வானில் பறப்பது ஆபத்தானது என்பதை உணர்ந்த விமானி உடனடியாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு அவசரமாக தகவல் தெரிவித்துவிட்டு விமானத்தை ஓடுபாதையில் நிறுத்தினார். இதையடுத்து இருவழி வாகனம் மூலமாக விமானம் புறப்பட்ட இடத்திற்கு இழுத்து கொண்டு வந்து நிறுத்தப்பட்டனர். அதன் பின்பு விமான பொறியாளர்கள் விமானத்திற்குள் ஏறி விமான இன்ஜின்களை பழுது பார்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதோடு விமான பயணிகள் 74 பேரும் விமானத்திலிருந்து கீழே இறக்கப்பட்டு விமான நிலைய ஓய்வறைகளை தங்க வைக்கப்பட்டனர். ஆனால் விமானம் உடனடியாக பழுது பார்க்க முடியவில்லை. இதையடுத்து அந்த பயணிகள் வேறு விமானம் மூலம் சென்னையிலிருந்து ஹைதராபாத்துக்கு அனுப்புவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இதையடுத்து சென்னையில் இருந்து இந்த விமானம் ஹைதராபாத் செல்ல வந்திருந்த 74 பயணிகள் சென்னை விமானத்தில் தவித்துக் கொண்டிருக்கின்றன. இதற்கிடையே விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறை விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்து எடுத்த உடனடி நடவடிக்கை காரணமாக விமான விபத்திலிருந்து தப்பியதோடு விமானத்தில் இருந்த 74 பயணிகள், 5 விமான ஊழியர்கள் ஆகிய 79 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்த சம்பவம் இன்று சென்னை விமானத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓவியா.